இன்றைக்கி நாம் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுடைய உண்மையான விஸ்வரூபம். இது என்ன ஜோசியரே எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியான தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது நவகிரகங்களுடைய முக்கியமான நகர்வுகள் எல்லாமே முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆகிருக்கு. இதில் ஒரு கிரகம் நன்மை அப்படிங்கிறது செய்யுது அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை அப்படிங்கிறது செய்யுது. கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குரு ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. இதே காலகட்டத்தில் சுக்கிரன் வந்துட்டு மேஷம் ராசியில் பயணிக்க போகிறாரு. புதன் மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ராசியில் பயணிக்க போகிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அவர் வந்துட்டு கடகராசியில் இருந்து 8ஆம் தேதி பயிற்சி ஆகி போயிட்டு சிம்மம் ராசியில் ஞானகாரகன் கேதுவோடு இணைய போகிறாரு. அப்போது எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்குது இது நவகிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. சரி, ஓகே, உங்களுடைய ராசிக்கு இந்த கிரகங்களுடைய நிலை, இந்த கிரகங்களுடைய ராசி மாற்றம் என்னென்ன பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, நீங்கள் எந்த இடத்துலலாம் விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அதாவது 2025 வருட பலன் சொன்ன ஜோதிடர்களும் சரி, சனி பெயர்ச்சி சொன்ன ஜோதிடர்களும் சரிங்க, துலாம் ராசி அப்படி சொல்லிட்டு டாப்பில் போய்ட்டு உட்கார போகுதே அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் பெருசாக டாப்பில் போகலை. எங்கே 2025 பிறந்து 5-6 மாதம் ஆகி போயிடுச்சு, சனி பயிற்சி ஆகி 3 மாதம் ஆகி போயிடுச்சு. ஆனால் பொழப்பு ஒன்று இன்னும் சரி வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு மோசமான சம்பவங்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடந்து போயிடுச்சு. ஆனால் இப்போது உங்களுக்கு எல்லா கிரகமுமே அற்புதமாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்தது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான காரணம் ராசி அதிபதி சுக்கிர பகவான் உச்சத்தில் இருந்தாலும் வக்கரத்துலேயும் இருந்துட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இப்போது இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிர பகவான் வந்துட்டு மேஷம் ராசியில் இருக்கார். இந்த மாதம் முழுக்க மேஷம் ராசியில் 29ஆம் தேதி வரைக்கும் இருந்துக்கிட்டு தன்னுடைய வீட்டையே தன்னுடைய சப்தம பார்வையால் பார்க்குறாரு. இது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கொடுக்க போகிற நன்மைகள், குரு பெயர்ச்சி கொடுக்க போகிற நன்மைகள், குருவினுடைய பார்வை பலன்கள் இத்தனையையும் ராசிநாதன் ஏற்றுக்க போகிறாரு.
இத்தனை நாளாக அவர் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் போயிட்டார். இனிமே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும், பயப்பட வேணாம். நீங்கள் ஜோதிடர்கள் சொன்னாங்க இல்லைங்களா உங்களுக்கு, அதாவது சனி பயிற்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், 2025 நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த ஜூன் மாதத்தில் இருந்தே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறதான் கணக்கு சொல்லுது. ஸோ இனிமேல் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு நேர்மறை ஆற்றலோட இதுக்கு மேலே நீங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத அணுகலாம். அதாவது மேசம் ராசிக்கு வந்த சுக்கிர பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு அப்படிங்கிறதுல தொற்றது எல்லாமே வெற்றி அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போது வாழ்க்கையில் நீங்கள் இது லட்சியம், இது என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குறிக்கோள், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், மண் வாங்குறது, மனை வாங்குறது, வீடு கட்டுறது, பிள்ளைகளை பெரிய அளவில் படிக்க வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறது, நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு யோகம், சிலருக்கு ஏதாவது அரசு பணிக்கு எப்படியாவது படித்து கையை ஊனி கர்ணம் போட்டாவது மேலே போயிடணும். என் குடும்பத்தில் எவனுமே கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இல்லை, கால்னா சம்பளம்னாலும் கவர்மெண்ட் சம்பளம்னு சொல்லுவாங்களே, இன்ன வரைக்கும் யாரும் வாங்கினது இல்லை, எப்படியாவது நம்ம பிள்ளைகளையாவது தள்ளி விட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய லட்சியம், நோக்கம், எண்ணம், குறிக்கோள் எதாக இருந்தாலும் நிறைவேற போகிற ஒரு மாதம், நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் கணக்கு சொல்லுது. அதாவது வீடு கட்டலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம், அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வரும். தொழில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தொழிலுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ கடை ஒன்று வச்சுருக்கேன், பெருசாக ஒன்று வியாபாரம் அப்படிங்கிறது இல்லை, ஏதோ வெளில கூலி வேலைக்கு போகிறது, நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போக வேண்டியதான். உழைக்கிறதுக்கு தான் காசு கிடைக்கிது, அது கூட சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனவங்களுக்கு கூட இதுக்கு மேலே வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நடக்கும். இந்த கலை சார்ந்த பொருள் விற்கக்கூடியவங்க, ஆடை தொழில், ஆபரண தொழில், ரெடிமேட் தொழில், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, இந்த வாசனை திரவியங்களாக இருக்கட்டும், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அலங்கார பொருட்களாக இருக்கட்டும், ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே பெரிய அளவில் சாதனை அப்படிங்கிறது படைக்க போகிறீங்க. நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட ராசிக்கு 6வது வீட்டில் சனியினுடைய பலம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. ருணர் ரோக சத்துரு ஸ்தானத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவர் இருக்கார். இதுக்கு மேலே உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாகும், நீங்கள் பயப்படவே வேண்டியது கிடையாது. அதாவது முதல்ல என்ன செய்வீங்க அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது அடைஞ்சிரும். நகை அடவில் இருக்குது, பேங்கில் இருக்குது, வருஷம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பெருசாக பெரட்ட முடியலை, அதுக்கு ஒரு நல்ல நேரம் வர மாட்டேங்குது. ஒரு 60,000க்கு வச்சோமே அது அப்படியே மெல்ல மெல்ல பெருகி 1,00,000கிட்ட போயிடுச்சு, குறைக்கலான்னு பார்த்தா குறைக்க முடியலை, இப்படி தான் பொழப்பு அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாமே நகை நட்டு அப்படிங்கிறத மூட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி கொஞ்சம் அரைக்கடன் இருக்குது அப்படின்னா அந்த 10 ரூபாலாம் டக்குன்னு தூக்கி வச்சுட்டு போயிருவீங்க. 10 பேர்கிட்ட 10 வாங்கிறத விட ஒரு நகையை அடகு வச்சுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்க இப்போ அந்த நகையை மூட்டலாம். வேறு ஏதாவது சில்லறை கடன் இருந்தால் கூட அடைக்கலாம். ஒரு 10 ரூபா கடன் இல்லை, அப்பா சாமி நிம்மதியா வாழ்க்கையில் ஒரு ஆகா ஓகோன்னு வாழ்னாலும் பரவாயில்ல, எவனும் சீச்சின்னு சொல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துடணுண்டா அப்படி சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு எல்லாமே நல்லதொரு ஆகா ஓகோன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சுற்றுமுற்றத்தார் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது குரு பகவான் மிக அற்புதமான ஒரு இடத்துல இருக்கார். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருக்கார். ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி ஓடக்கூடிய உங்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் தூக்கி கொடுப்பாரு. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறத செஞ்சு கொடுப்பாரு. சொந்த வீடு கட்ட வைப்பார். இந்த ஜூன் மாதத்திலேயே அதற்குண்டான ஒரு முன்னேற்பாடுகளையும் நீங்கள் செய்யலாம். அந்த அளவுக்கு நல்லதொரு பலாப்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதோட குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிக்கே கிடைக்கிது. அதோட 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வாகன யோகம் அப்படிங்கிறத கொடுப்பார். சொந்த வண்டி வாகனம் வாங்கலாம். சைக்கிளில் போனவங்க பைக்கில் போகலாம், பைக்கில் போனவங்க காரில் போகலாம், காரில் போனவங்க நல்லதொரு சொகுசு கார்கள் வாங்கி பயணம் செய்யலாம். அதே மாதிரி காரு, இந்த வாகனங்களை மூலதனமாக நம்பி தொழில் செய்யக்கூடியவங்க, டாக்ஸி ஓட்டுறேன், ஆட்டோ ஓட்டுறேன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறேன், இல்லை வாகன உதிரி பாகங்கள் அப்படிங்கிறத வியாபாரம் செய்கிறேன், இல்லை பழுது நீக்கக்கூடிய மெக்கானிக்காக இருக்கேன், இந்த மாதிரி வாகனத்தை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது, நல்லதொரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதோட இந்ததொரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புதன் பகவான் ரிஷபம் ராசியில் இருக்கார். 2ஆம் தேதி அவர் மிதுனம் ராசிக்கு வந்துடுறாரு. 2ஆம் தேதியில் இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்போ மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் என்ன செய்வார் அப்படின்னா,
குருவோடு சேர்ந்துக்கிட்டு பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க, அது அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே ஒத்தாசை பண்ணுறதுக்கு ஆள் அப்படிங்கிறது இருக்குது. அப்பாடா நம்ம ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கை தூக்கி விட ஆள் இருக்கிறனால கூட்டாளியாவது வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறத நோக்கி உந்தக்கூடிய பல நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதோட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 15 தேதிக்கு மேலே சூரியன் வந்துட்டு குருவோடு சேர்ந்து குரு ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை 9ஆம் வீட்டில் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கலாம். அதே மாதிரி வீட்டு கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அடைக்கலாம். அதே மாதிரி வீடு சார்ந்து நீங்கள் ஒரு தொகுப்பு வீடு கட்டணும், போகணும், வரணும் அப்படின்னா கூட அரசு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைச்சி அரசாங்கம் வீட்டில் போயிட்டு தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது 8ஆம் தேதி செவ்வாய் கடகம் ராசியில் இருந்து பயிற்சியாகி சிம்மம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய கேதுவினோட சேர்றாரு சனி. அவரை பார்த்தாலும் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. பொது வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியாக அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மனை, இடம் வாங்கல், கொடுக்கல், இதன் மூலமாக ஒரு 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நேரத்தை உங்களுக்கு தொடங்கி கொடுத்து இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது சொல்லலாம். சனி, குரு, ராகு, கேது, செவ்வாய், சூரியன், அது மட்டும் இல்லாமல் புதன், உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், இத்தனை கிரகங்கள் நவ கிரகங்களுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்காது. பட் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் செட்டில் ஆகுங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா 4 பேருக்கு உதவி அப்படிங்கிற செய்யுங்க. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஆலயம் சென்று வழிபட்டுட்டு வாங்க. மிகச்சிறந்த நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும்.